அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் மாம்பழம் வச்சு தாங்க ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். மாம்பழ குழம்பு. கேரளாவில் வந்து மாம்பழ புளிசேரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மாம்பழ சீசன்றனால கண்டிப்பாக ஒரு தடவையாவது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு வந்து நாட்டு மாம்பழம் இருக்குது இல்லைங்களா, சின்ன சைஸ் மாம்பழம் அது எடுத்துக்கோங்க. அதாவது பழுத்தாலுமே கொஞ்சம் புளிப்பாக இருக்கக்கூடிய மாம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. எனக்கு இன்றைக்கி வந்துட்டு பெரிய சைஸ் மாம்பழம் தான் கிடச்சிது. ஸோ நான் வந்து 2 மாம்பழம் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ மாம்பழத்தை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட தோலை வந்து உரித்து எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இது கூட ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்திட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டம்ளர் போல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வந்து வேக விட்டுருங்க. இது வந்து வெந்து வரட்டும். பாருங்கள், பெரிய மாம்பழமாக இருக்கிறனால நீங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு அடிக்கடி கிளறி விட வேண்டியது வரும். அப்போ தான் வந்து எல்லா பக்கமுமே கரெக்டாக வெந்து வரும். சின்ன சைஸ் மாம்பழமாக நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வேகும்போது அதுவே உருண்டு உங்களுக்கு கரெக்டாக வந்து வெந்து வரும். இது வேகிறதுக்கு ரொம்ப டைமெல்லாம் எடுத்துக்காதுங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்ம மோர் குழம்புக்கெல்லாம் அரைப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரி நல்லா அரைச்சிட்டு அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம இப்போ இந்த குழம்பு கூட சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து மாம்பழம் நல்லாவே வந்து வெந்துருச்சு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ்வை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கணும். கேரளாவில் வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க. அப்போ தான் அதோட பர்ஃபெக்டான டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே வந்துட்டு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் நல்ல தயிர் இருக்குது இல்லைங்களா, அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு சுற்று விட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்கான தயிராக இருந்ததுன்னா உங்களுக்கு டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். குழம்புமே வந்து நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும். தயிர் சேர்த்துன உடனே ஒரே ஒரு தடவை மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. பத்தலைன்னா வந்து நீங்கள் உப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. காரம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த பச்சை மிளகாயிலேருந்து இறங்கிடும். இப்போ ஃபைனலாக வந்துட்டு நமக்கு இதுக்கு தாளிப்பு கொடுக்கணும். அதுதாங்க டேஸ்ட் இன்னுமே அதிகப்படுத்தி கொடுக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நார்மல் குக்கிங் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கடுகு ஒரு 3-4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா மூடி அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் நல்லா சூடான சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடுங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல புளிப்பாக, நல்ல காரமாக, கொஞ்சம் ஸ்வீட்டாக டேஸ்ட் வந்து ஒரு மோர் குழம்போட டேஸ்ட் மாதிரி இருக்கும். மோர் குழம்பு பிடிக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த மாம்பழ புளிசேரியுமே வந்து பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனல் ஆகாவல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.